தன்னுடைய 20 வயதிலிருந்து இளைஞர் மன்றம் என்று தொடங்கி படிப்படியாக கட்சிக்காக பணியாற்றி ஓராண்டு மிசாவில் சிறையில் இருந்து பெரும்பாடுபட்டு எதிர்க்கட்சிகளெல்லாம் அவரை கொண்டுவிட துடித்த போது அவருடைய உயிரை மீட்பதற்காக தளபதியாருடைய நண்பர் சிட்டிபாபு அவர்கள் தன்னுயிர் நீத்தார்கள். அந்த அளவுக்கு அவர் அரும்பாடுபட்டார் அந்த சிறைச்சாலையில் இருந்து. பின்பு படிப்படியாக வளர்ச்சியடைந்து பொருளாளர் என்று இந்த சென்னை மாநகர மேயராக இருந்து செயல் தலைவராகி துணை முதலமைச்சராகி இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்கள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அவருக்கு தான் 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். ஆகவே காலங்காலமாக மக்கள் பணியாற்றிய மக்களோடு ஒருவராக இருந்த கழக செயல் வீரரோடு இருந்து பணியாற்றிய தளபதியாருக்கு தான் நம்ம தகுதியுள்ள ஒரு தலைவருக்கு இந்த பிறந்த நாளை நாம் கொண்டாடி வருகிறோம். இந்த பிறந்த நாள் ஒன்று நான் இங்கே பொறுமையாக நிச்சயமாக 10 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். ஏன்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க இது பெண்களுக்கான பொற்கால ஆட்சின்ட்டு. பெண்களுக்காக அத்தனை திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார்கள். ஒரு காலத்தில் நமக்கு வாக்குரிமையே கிடையாது, ஓட்டு போடுற உரிமை பெண்ணுக்கு கிடையாது. ஆனால் நம்முடைய நீதி கட்சி வந்தபோது 1921 தான் பெண்களுக்கும் ஓட்டு போட அனுமதிக்கலான்னு சட்டம் கொண்டாங்க. ஆகவே நம்ம ஒரு உரிமையை கொடுக்கக்கூடியவர்களாக ஒரு சக மனுஷியாக கூட மதிக்கப்படாத நிலை இன்னைக்கு மாறி இருக்கு. அது தமிழ்நாட்டில் மாறி இருக்கு. பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள். அதற்கு காரணம் நம்முடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தாரு. முந்தைய தகப்பனாருக்கு பெண் பிள்ளைங்க மட்டும் இருந்தனா சொத்தை பிள்ளைக்கு கொடுக்க விட மாட்டாங்க, பங்காளிய பிள்ளைகள் வாங்கிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த நிலை மாறிட்டு நம்ம அப்பா சொத்து நமக்கு தான் இன்னைக்கு வருது. அதே போல் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு 30% பெண்களை தான் பணி அமர்த்தணும்னு சட்டம் போட்டார் கலைஞர். அப்போ படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சது. மகளிர் குழுக்களை தொடங்கினார், பெண்களை படிக்க வைத்தார், இதுக்காக திருமண உதவி திட்டங்களை கொண்டு வந்தார். அப்படி இப்போ இன்னைக்கு பெண்கள் முன்னேறி இருக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே வழியில் பெண்களுக்கு பஸ்ஸில் கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம், அதன் மூலம் பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதத்துக்கு 888 ரூபா சேமிப்பு என்பது நம்முடைய முதலமைச்சர்கள் அறிவித்துள்ளார்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம், கல்லூரி படிக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபா அந்த பிள்ளைகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. எந்த கல்லூரி படிக்கலாம், தனியார் கல்லூரி இல்லை அரசு கல்லூரி, அரசு உதவி எங்கே படித்தாலும் பிள்ளைகள் கல்வி செலவுக்காக மாதம் 1000 ரூபா பிள்ளைகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டியது கல்லூரி அட்மிஷன் ஆகவும் கல்லூரியிலேருந்து புதுமை பெண்ணுக்கு விண்ணப்பிக்கணும், அவ்வளோதான். கல்லூரி மூலமே விண்ணப்பிச்சிருவாங்க. அதே போல் படிக்கிற இளைஞர்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம் மாதம் 1000 ரூபா வழங்கப்படுகிறது. நம்முடைய பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபா தலைவர் கொடுக்காரு. பிள்ளைகளுக்கு இப்போ பணம் சேமிப்பாகிறது, நம்ம கையில் பணம் புழக்கம் இருக்குது. அந்த மகளிர் உரிமை தொகை மூலம் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, விடுபட்டுள்ள தகுதியுள்ள பெண்களுக்கும் நான் மகளிர் உரிமை தொகை வழங்குவேன் தலைவர் சொல்லியிருக்காரு. அதே போல் 37,000 கோடி ரூபாய் கடன் மகளிர் குழுக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். இந்த பட்ஜெட்டில் புதியதாக 10,000 சுய உதவி குழு தொடங்குவோன்னு சொல்லியிருக்கிறாரு. இவ்வாறு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு மட்டும் 46,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு. ஆனால் 2,000 கோடி ஒதுக்கீடு செய்வதற்காக நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை கையெழுத்து போடணும்னு சொன்னாங்க ஒன்றிய அரசு. ஆனால் எங்களுடைய தலைவர் நீ 2,000 கோடிலாம் தர வேண்டாம், 10,000 கோடி தந்தாலும் நான் புதிய கல்விக் கொள்கையில் கையெழுத்து போட மாட்டேன் என்று கூறிக்கொண்டு இன்னைக்கு கல்வித்துறைக்கு மட்டும் 46,000 கோடி இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க. 50,000 பிள்ளைங்க தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைங்களை இந்த அரசே அவர்களை படிக்க வைக்கும், அவர்களுக்கு எல்லா வசதியும் செய்து கொடுக்கும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறாங்க. நம்முடைய தமிழகத்தில் 50,000 பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க. மாதம் 2,000 அவங்க கல்வி செலவு, அவர்களுக்கு பின்பு குடியிருப்பு எல்லா வசதியும் இந்த அரசு செய்து கொடுக்கும்னு சொல்லியிருக்கிறார். இதே போல கட்டுமான பணிகள் நம்முடைய சென்னைக்கெல்லாம் அவ்வளோ, உங்களுடைய பகுதிக்கெல்லாம் அவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்து தருவதற்காக திட்டமிட்டுள்ளார் நம்முடைய முதலமைச்சர் என்பதை மட்டும் இங்கே கூறிக்கொண்டு இவ்வாறு எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும், எல்லா பகுதியும் முன்னேறணும். தூத்துக்குடியிலையும் தொழில் தொடங்குறாரு, விருதுநகர்லையும் தொடங்குறாரு, சென்னையிலையும் தொடங்குறாரு, காஞ்சிபுரத்துலையும் புதிய தொழில் தொடங்குறாங்க. இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க அரசு வேலை தமிழக இளைஞர் கிடைக்கலன்னு. இன்னைக்கு தமிழ் படித்து பாஸ் ஆனாதான் அரசு வேலையே கிடைக்கும். ஆகவே தமிழக இளைஞருக்கு தான் தமிழ்நாட்டினுடைய அரசு வேலை என்பதை உறுதி செஞ்சிருக்கிறாரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதுபோல நான் முதல்வன் திட்டம் மூலம் தனியாரிலேயும் 2,60,000 இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். இவ்வாறு வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார். தமிழகம் முன்னேற வேண்டும், தமிழ் மொழி வளர்ச்சி அடைய வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்று
திட்டம் தீட்டி நிறைவேற்றி வரும் நம்முடைய முதலமைச்சருக்கு அவர் இன்னும் பல்லாயிரத்து ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி, தமிழ்நாடு தொடர்ந்து போராடும், தமிழ்நாடு உறுதியாக வெல்லும் என்று கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.